100 பிரியாணி சாப்பிடலாம். இந்த 100 ரூபாய் ஸ்கிப்பிங் வச்சுட்டு நீங்கள் 100 பிரியாணி சாப்பிடலாம். ஓகே, டேய் என்னடா பிகினர் ஸ்கிப்பிங் செய்வது எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதுலேயே இருக்கிற பிரியாணி சாப்பிட வச்சு எங்களை வெயிட் தாண்டா ஏற்றுற அப்படின்றீங்களா? நோ, ஜஸ்ட் ஃபார் ஃபன், உழைக்கிறதே அதுக்கு தானே. சரி, அந்த கான்செப்ட்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? பிகினராக இருக்கீங்க, எனக்கு ஸ்கிப்பிங்கே எப்படி பண்ணணும்னு தெரியாது. இது வந்து 100 ரூபாய் ஸ்கிப்பிங் டெக்காத்லானில் விற்கிது, டெக்காத்லான் ஆப்பில் விற்கிது, வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதை வாங்கி உண்மையாக சொல்லணும் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும், பியவே இல்லை. பட் கீழே மட்டும் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கேன். நான் வாரத்தில் 2 நாள் 3 நாள் பாக்ஸிங் பண்ணும்போது எப்போ நான் யூஸ் பண்ணுவேன். எல்லா நாளும் ஸ்கிப்பிங் பண்ண மாட்டேன். எல்லா நாளுமே பண்ணால் வெயிட் நிறைய பேருக்கு நீ கால்லாம் வலி வருது. ஓகே, ஸோ ஆங்கிள் பெயின், நீ பெயின்லாம் இருக்குதுன்னா நீங்கள் பிகினர் ஆகிங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு ஸ்கிப்பிங் வேணாம். வாக்கிங், ஜாக்கிங் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் அதை பண்ணாலே ரொம்பவே போதுமான அளவு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா டாக்டருக்கு போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லி எதனா இன்வெஸ்ட் பண்ணி இந்த 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கே போய் நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணிடும். ஸோ ப்ளீஸ் முன்னாடி டாக்டர் செக் பண்ணிட்டு எப்போ ரெக்கவர் ஆகுதோ லோ இம்பாக்ட் கார்டியோலேருந்து வெயிட்டை கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வாங்க. ஓகே, எனக்கு ஸ்கிப்பிங்கே தெரியாதுங்க, குதிக்கவே தெரிலங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு சில மொபிலிட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பாடி மொபிலிட்டி கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா சொல்கிறேன் பாருங்களேன், ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு 15 ரெப்பு டெல்டா சைக்கிள் 1 2 3 4 5 டைரெக்டாக போகக்கூடாதுல்ல. அதே மாதிரி ரிவர்ஸில் ஒரு 15 பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் ஹிப் சர்க்கிள். ஓகே, ஹிப்பை ரைஸ் பண்ணி சர்க்கிள். ஓகே, நல்லா அழகா ஈச் சைடு 15 ஒரு 30 பண்ணுறீங்களா. செஸ்ட் ஓப்பனர், ஆங்கிள் ரைஸ் பண்ணி செஸ்ட் ஓப்பனர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமேட்டு ஆங்கிள் ரொட்டேஷன், ஈச் சைடு 15 செகண்ட்ஸ், 2 பக்கமும் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ரிஸ்ட்டை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு ரிஸ்ட்டு மொபிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஏன்னா இதெல்லாம் தேவையான மூமெண்ட். கொஞ்சம் மொபிலைஸ் பண்ணிட்டு லைட்டாக ஒரு 30 மினிட்ஸ் ஜாகிங் ஆர் வாக்கிங் ஸ்லோவாக பண்ணி கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம், ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் பட்டுன்னு எதனா பிடிச்சிக்கும் மசில் கிசல்லாம். ஸோ அதனால் ப்ளீஸ் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, டே 1. ஓகே, டே 1 இல்லை, வீக் 1 நீங்கள் எதான் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஹாப், ஹிப்பில் கையை வச்சுக்க போகிறீங்க. சாரி, ஓகே, தென் ஹாப், டோஸில் நின்றுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நான் 20 சும்மா டெமோனால காட்டுறேன். ஒரு 50 பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப பிகினராக இருந்தால் 20 பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுங்க. நல்லா ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். தண்ணி வச்சுக்கோங்க, வாட்டர் டவல் வச்சுக்கோங்க, ஸ்வெட் ஆச்சுன்னா துடைக்கிறதுக்கு. நல்லா வெளியே அவுட்டோரில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் ரூமில் இந்த மாதிரி அடைஞ்சு போய் பண்ணிங்கன்னா வென்டிலேஷன் வராது, அப்புறம் மூச்சு அடைச்சிடும், அப்புறம் கோச் மதியால் ஆகிடும். டிஸ்க்ளைமர் ஆடிங். ஓகே, தென் என்ன பண்ணுங்கள், நல்லா காற்றோட்டமான பகுதியில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 50 பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு 250 பண்ணுங்கள். டயர்ட் ஆகலைன்னா 500 பண்ணுங்கள். அடுத்த நாள் ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணீங்க, ஆப் பண்ணிட்டீங்களா, 50x ஒரு 10 செட் 500 பண்ணிட்டீங்க பாடி வெயிட்லேயே. அடுத்த நாள் ரெஸ்ட்னா ரெஸ்ட் இல்லை, வாக்கிங் இல்லை ஜாக்கிங் அந்த மாதிரி எதனா ஆட் பண்ணிட்டு வாக்கிங் ஜாக்கிங் வேணால் வாக்கிங் பண்ணுங்கள். இல்லை எதனா அப்பர் பாடி வால் புஷ்அப் அந்த பாடி வெயிட் ஒர்க் நிறைய போட்டுருக்கும், அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த்தும் வேணும்ல, சும்மா டெய்லி கார்டியோ பண்ணால் வேலைக்காது. மசில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, மசில் இருந்தால் தான் ஃபுல் ஸ்ட்ரென்த்தே இருக்கும். ஓகே, ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் மசில் வேணும். ஸோ அதனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதிகமாக வேணும். வெயிட் லாஸ்க்கு கார்டியோ சப்போர்ட் பண்ணும் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வேணும். அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் டே என்ன பண்ண போறீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹாப் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு கோஆர்டினேஷன் தான் மேட்ரு. கோஆர்டினேஷன் எடுத்துகிட்டு வரலாம், அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு போகலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை டேப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கை இப்படி வச்சிருக்கீங்க, நான் ஒரே நிமிஷம் இதை எடுத்து வச்சுறேன், ஏன்னா ஆஃப் பண்ணி கிஃப்ட் தொலைஞ்சிட போகிறேன். அவ்வளோ தூரம் வீடியோ கட் பண்ணிட்டு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டேப். ஓகே, 1 2 3 ஜம்ப் பண்ணும்போது டேப். ஓகே, ஜஸ்ட் ஒரு கோஆர்டினேஷனுக்காக ஏன்றதை சொல்கிறேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மேபி செகண்ட் டேவே அடுத்த நாள் ஒரு வாரம் நீங்கள் அந்த ஜம்பை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கால் வலி எல்லாம், அதாவது அந்த அடாப்டேஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் அடுத்த வாரம் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வாரம் 3 நாளுமே டேப் வந்துருமா. வந்ததுக்கப்புறம் இந்த ரிஸ்ட் ரெண்டாவது முடிச்சிட்டோம். மூணாவதுமே ஜம்ப்பு தான். இதே 50 50 500 பண்ண தான் போகிறீங்களே, பரவாயில்ல. பொறுமையாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கிங் ஆகிடுவீங்க, குயின் ஆகிடுவீங்க. வெயிட் பண்ணுங்கள், சொல்லிடுறேன். இப்போ ரெஸ்ட் இருக்குல்ல, இந்த ரெஸ்ட்டை வந்து மூவ்மெண்ட் ஜம்ப் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, ஷேடோ பண்ணுங்கள். தேர்ட் டே ஷேடோ, தேர்ட் வீக் ஷேடோ. மேபி நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிற ஃபீல் இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ நாள் எடுக்கும். எப்பவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபியூச்சரில் நாஸ்தி பண்ண முடியும். ஸோ அதை நான் என்னோட லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வீக் வரைக்கும் எடுத்துகிட்டு போக சொல்கிறேன். ஓகே, ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கையவே சுற்றுவாங்க. ஓகே, அது வேஸ்ட், வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ அதனால் அப்படி பண்ண போகிறீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங்கை கையிலே எடுக்க போகிறீர்கள். இப்போ நான் கையில் ஸ்கிப்பிங் எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு பிகினர் என்ன பண்ண போகிறீங்க, பேசிக். நம்ம எல்லாருமே பிகினர் தான், பிகினருக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ பாருங்கள், இப்படி காலை பின்னாடி இப்படி பிடிச்சிப்பீங்க, இப்படி பிடிச்சிட்டு இப்படி தூக்கி இப்படிலாம் போடுவாங்க. நோ வேஸ்ட், நோ யூஸ். ஓகே, நான் சொல்கிறேன், இந்த ரிஸ்ட் மூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா, ஸோ இப்படி நிற்கிறீங்க பிடிச்சிட்டு. ஓகே, இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த ஸ்லோவாக எடுத்தோடனே பார்த்தீங்களா நான் பண்ணது,
நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன், மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இது ஸ்கிப்பிங் இருக்குது, ஜம்ப் பண்ண மாதிரி மேலே போகும்போது 1 2 3. ஒரு சிலவங்க இந்த கையை ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு காலில் இடிச்சுப்பாங்க. ஸோ அதனால் அப்படி இல்லாமல் ரிதமாக அழகாக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது பாருங்கள், இந்த ரிஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு மட்டும் ஷோல்டரை ஓப்பன் பண்ணி சுற்றுங்க. சுற்றிட்டு 1 2, அதுக்கப்புறம் ரிஸ்ட் மட்டும் தான் 2 3 4 5 6, புரியுதா? 7 8 9 10. என்னோடய ஷோல்டர் மட்டும்தான், ரிஸ்ட் மட்டும் தான் வேலை செய்யுது. ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸாக தான் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ 10 மேபி விடாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அடிக்கோங்க. எப்படி வண்டி ஓடிக்கையில் விழுவோமோ அதே மாதிரி காலில் அடிக்கும், பின்னாடி அடிக்கும், பரவாயில்ல. ஓகே, இரிட்டேட் ஆகும், முதுகில் அடி போடும். எனக்குலாம் ஸ்டார்டிங்கில் நிறைய நியூ ஸ்கில் லேர்ன் பண்ண பளிச்சுன்னு வாங்கியிருக்கேன். ஓகே, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கற்றுக்க முடியும். 10 ஓகே. இப்போ நான் 10 பண்ணால் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா அது கோஆர்டினேஷன் அதிகமாக ஒர்க் பண்ணுறோம்ல, மூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ குதிக்கிறது வேறு, கையும் பார்க்கணும் காலையும் பார்க்கணும், அந்த ரிதம் செட் பண்ணணும் போது கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டயர்ட் ஆவீங்க. ஓகே, மைண்டை செட் பண்ணுங்கள் கோஆர்டினேஷன் ஆனதுக்கப்புறம். ஸோ அப்படியே ஸ்லோவாக என்ன பண்ணுங்கள், அந்த 10 வந்து 100 பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை 250 reps, இல்லை 20x அந்த மாதிரி 10 25 அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு 3rd 4th தான் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 4th தான் வந்து இருங்க 4th இந்த மூமெண்ட் முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக ஸ்பீட் ஆக்குங்க. ஓகே, 1 2 3 4 5 6. அப்படியே ஒரு நிமிஷம், தம்பியா வந்துட்டாப்புல. லேஸ் ஈஸிலாம் வந்தால் கட்டிடுங்க, இல்லைனா வலிக்கி விட்டுரும். வலிக்கி விடாது, கீழே உழ வச்சிரும். ஓகே, இப்போது அந்த 4th அந்த ஸ்கிப்பிங் வச்சு 10 பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஸ்பீட் ஏற்ற போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஏற்ற போகிறீங்க. சிம்பிள், இப்படி வச்சுக்க போகிறீங்க. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 25 or 50 500. உங்களுக்கு கொஞ்சம் நீங்களே இம்ப்ரூவ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், ஹாப், அதுக்கப்புறமேட்டு டேப் கோஆர்டினேஷன், அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோ ஜம்ப், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஸ்பீட். இந்த 5 தான் சிம்பிள். ஆனால் வர்றது கஷ்டம், ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராது. நீங்கள் ஸ்கிப்பிங்கை கையில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மூடி ஷேடோலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்தால் தான். அதுக்கப்புறமேட்டு மற்றது எல்லாமே நான் சொல்லிலாம் கொடுக்கவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இது வந்துருச்சா, இந்த கோஆர்டினேஷனை பிடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் சிங்கிள் லெக்கில் நீங்களே குதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஐனிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு, ஓகே, அதுக்கப்புறம் அலி ஷஃபல், அதுக்கப்புறம் கிராஷு, ஓகே, அந்த மாதிரி நிறையா வந்துடும். கிராஸ் பண்ணலாம். டபுள் அண்டர் வந்து அது கொஞ்சம் டுட்டோரியல் இருக்குது. பட் அதை வந்து நான் சொல்லித்தரேன். டபுள் அண்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை நான் உங்களுக்கு அப்புறமேட்டு தனியாக ஒரு டுட்டோரியலாக வேணால் சொல்லித்தரேன். டபுள் அண்டர்ஸ் ஐ வாண்ட் லேர்ன். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருக்கீங்க, டபுள் அண்டர்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் டபுள் அண்டர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு டுட்டோரியலில் நெக்ஸ்ட் டைம் ஸ்கிப்பிங் பண்ணும்போது ஸ்லோவாக ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 5 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு ஹாப், செகண்ட் ஷேடோ, செகண்ட் டேப்பு, 3rd வந்து ஷேடோயிங், 4th வந்து ஸ்லோ, 5th வந்து கொஞ்சம் ஸ்பீட். அண்ட் தென் அதில் அப்படியே ரெப்பை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 500 ரெப்ஸ்லேருந்து 1000 ரெப்ஸ் வரைக்கும் போகலாம். எனக்கு தெரிஞ்ச பிகினர்ஸ் வந்து 500 ரெப்ஸ் போதும். இன்டர்மீடியட், அட்வான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுறீங்க, ஐ நீட் டு டூ மோர் கார்டியோ, ஐ நீட் டு பர்ன் மோர் கேலரிஸ் அப்படின்னா யூ கேன் கோ இட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வார்ம் அப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, நல்லா கொஞ்சம் வார்ம் அப் ஆனதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக போய் ஜம்ப் பண்ணிங்கன்னா, ஏன்னா போனோட டென்சிட்டி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஹேர் கிராக் ஆகும், தேவையில்லாத நீல ஏசிஎல் இருக்கிற எல்லா சிஎல்லும் எதனா ஆகிடும், ஆங்கிள் எதனா பெயின் ஆகிடும், அப்புறம் நிறைய காசு செலவு பண்ணும். முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்ட மாதிரி தான். ப்ளீஸ் கீப் இட் யுவர் மைண்ட். ஓகே, ப்ராப்பராக பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். யார் வேணால் இப்போ நான் வீடியோ போகிற மாதிரி 1000 பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அவன் இஷ்டத்துக்கு அவன் சொல்லிட்டு போயிடுவான். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வலிக்குதுன்னா நம்ம தான் ரெஸ்ட் எடுக்கணும். அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, 100 பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 100 ரூபா ஸ்கிப்பிங்கை வாங்குங்க, லேர்ன் பண்ணுங்கள், மூச்சா போடுங்க. இப்போ நான் நிறையா பேசியிருக்கேன், ஆனால் யூஸ்ஃபுல்லாக தான் பேசியிருக்கேன். கரெக்டாக தேவையில்லாத பேசி தான் மன்னிச்சிருங்க. ஃபைனலி உங்களிடம் இந்த விடைபெறுவது கோச் மதி, ஃபிட் தமிழா, கூல், லவ் யூ, பாய்.